வணக்கம்மா. வணக்கம் மேகலாம்மா. நீங்க அந்த அநாத ஆசிரமத்து இன்சார்ஜ் இல்ல? ஆமாம்மா. வருஷம் கலையரசன் தம்பி பிறந்தநாள் அன்னைக்கு அநாத குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுப்பீங்க, 10,000 ரூபாய் நன்கொடையும் கொடுப்பீங்க. இந்த வருஷம் வசதி கொஞ்சம் இல்ல. அதனால என்னம்மா, இந்த வருஷமும் அநாத குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். மேகலாம்மா போன வாரமே முழு பணத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸ்பெஷலா 2 ஸ்வீட் பண்ண சொல்லியிருக்கேன். காலையில இட்லி வடை பொங்கல் டிஃபன், மத்தியானம் ஃபுல் மீல்ஸு, சாயங்காலம் ஸ்நாக்ஸு, நைட்டு லைட் டிஃபன். இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா இந்தாங்கோ பில்லு. தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். சரிங்கம்மா. நாளை காலையில ஆசிரமத்துல சிறப்பு பிரார்த்தனை இருக்கு. உங்க குடும்பத்திலேருந்து யாராவது கலந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பிரார்த்தனையை ஆரம்பிச்சிருங்க, நாங்க ஏதாவது ஒரு டைம்ல வரோம். இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, சைட்ல நாளைக்கு விசேஷம். நல்லதுமா. கலையரசையா ரொம்ப நல்லவர், சீக்கிரமே திரும்ப கிடைச்சிருவாரு. எங்க குழந்தைங்களோட பிரார்த்தனை நிச்சயமா சீக்கிரம் அவரை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துரும். வரட்டுங்களா? வரேம்மா. மேகலாவை புரிஞ்சுக்க இந்த ஒரு விஷயம் போதும்னு நினைக்கிறேன். நீங்க எங்களை திட்டும் போது நாங்க காரணமா தான் அமைதியா இருந்தோம். கட்டிட வேலையெல்லாம் முடிஞ்சு சாவி கொடுக்கறதுக்கு நாளைக்கு நாள் குறிச்சிருக்கா தெரியுமா? என்ன, நாளைக்கு உங்க அப்பாவோட பிறந்த நாள். அவர் ஏமாத்திட்டாருன்னு திட்டு உங்களோட வாயை மூடுறதுக்காக தான் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு சாவி கொடுக்கலான்னு மேகலா சொன்ன. ஆமாம்மா, நாளைக்கு நான் ஒவ்வொருத்தர் கையிலையும் சாவி கொடுக்கும்போது அவங்களோட மனசுல கலையரசு வந்து எங்களை ஏமாத்தல, அவர் வந்து கடன்காரர் இல்லைன்னு சொல்லுமா. அதாம்மா, அதான் எனக்கு வேணும். உட்கார சொன்னாலும் உட்கார மாட்டேங்கிற, அடம் பிடிக்கிற. உன் கடன் தானையா, நாளை கொடுத்துறியா, போயா. இப்போ ஏங்க மளிகைல ஒரு 2000 3000 பாக்கி வைக்கலாம். இப்படி 10,000 ரூபா மொத்தமா பாக்கி வச்சிங்கன்னா நான் எப்படி சாமான் வாங்கி போறது? 24 ஹவர்ஸ்ல உன் கடனை நான் செட்டில் பண்றேன். இப்போ போயா நீ. ஏங்க ஜனம் தான் நாளைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துல 60 கிலோ பிரியாணி அரிசி வாங்கி தின்ன குடும்பம் இந்த ஊர்ல உங்க குடும்பம் ஒரு குடும்பமா தான் இருக்கும் போல இருக்கு. இதுல ஆந்திரா பொன்னி அரிசி வேற. என்னையா நீ விவரம் முறையாம பேசிக்கிட்டு இருக்க? அப்படி சாப்பிடலன்னா மனுஷன் உயிர் வாழ முடியுமா? அப்படி சாப்பிட்டதால் தான் உங்ககிட்ட தொண்டை தண்ணி வத்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, புரியுதா? யோ, நாங்க மட்டும் சாப்பிடலையா, 4 பேர் கெஸ்ட்ன்ற பேர்ல தினம் ஓசில திருட்டு போறாங்க. என்ன பண்ண சொல்ற? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க. எனக்கு காது குத்தி 35 வருஷம் ஆகுது. நீங்களாவது அடுத்தவங்களுக்கு சோறு போடுறதாவது. ஆமா, அந்த கறி கடைக்கு வேற காசு கொடுக்கணுமா? யோ, அத பத்தி நீ கேட்க கூடாது. உன் கடனை மட்டும் கேளு. சரி, நான் அதை கேட்கல. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க நான் போயிட்டே இருக்கேன். இன்னும் 24 ஹவர்ஸ்ல உன் கடனை நான் பைசல் பண்றையா. இப்ப போயா. அம்மா மெதுவாம்மா. அம்மா, ஐயோ மாமா வராரு. எனக்கு இந்த ஆளு சீக்கிரமா அனுப்புற வழியை பாருங்க. யோ, நீ சீக்கிரமா போயா, முக்கியமான ஆள் வராங்க. அதை பத்தி எனக்கு என்னம்மா, என் காசை கொடுத்தா நான் போயிட்டே இருக்கேன். போய் நீ. ஐயோ, நீ முதல்ல போயா, நீ உள்ள போடி. சீக்கிரமா போய் அந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போ. சீக்கிரம் அனுப்புற வழியை பாருங்க. சீக்கிரமா எடுத்து இந்தாங்க, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. மீதியை நாளை கொடுக்குறோம். சீக்கிரம் கிளம்புங்க. அப்புறம் வந்து பேசிக்கலாம். வாங்க. யார் அது, உங்க ஃப்ரெண்டா? இல்ல, கடன் கேட்டு வந்தான், வாங்கிட்டு போறான். என்னது? போயா, பணம் வாங்கிட்டு இல்ல, போயா சீக்கிரம் போயா. நீங்க வாங்க. இருக்கட்டும். இந்த மாதிரி தினம் 10 பேர் வந்துடுறானுங்க. எதுக்கு? நமக்கு இளைஞர் மனசு பாருங்க, குடுக்காம இருக்க முடியுமா? அதான் வாங்கிட்டு போறேன். நீங்க உள்ள போங்க. இருக்கட்டும், நம்ம வீடு தானே, எங்க உட்காந்து பேசுறாங்க, உட்காருவோம். அப்புறம் சொல்லுங்க சம்பந்தி. அப்புறம் சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, நாள் நல்லா இருக்கு, முகூர்த்த நாள். அதனால நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நாளைக்கா? எங்க?
காலையில வண்டி வரும், எல்லாம் ரெடியா இருங்க. என்ன மன்னிச்சிருங்க, இடமெல்லாம் இப்போ தெரிய வேண்டாம். காலையில் வண்டியில் ஏறி உட்காருங்க, இடமெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதனால தான் இதை கொஞ்சம் ரகசியமாக பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? நீங்க சொன்னா அது சரியா தாங்க இருக்கும். ஆமாமா, நீங்க எல்லாம் நல்லா தானே பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷம். மாமா, கல்யாணம் எங்கன்னு என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? தாலி உன் கழுத்தில் ஏறணும், அவ்வளோதானே. இந்த பாரு, என்னோட இந்த முடிவுக்கு எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைங்க. மற்றபடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு இல்லை, பொண்ணுக்கு நகை செய்யணும், பட்டுப்படம் ஆர்டர் பண்ணணும், கல்யாணத்தை கிராண்டாக பெருசாக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதான். அட என்ன நீங்கள் வேற, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, சொத்து பத்தெல்லாம் எங்கே போக போகுது? உங்கள் ஒரே பொண்ணுக்கு தானே போவோம். சொத்து எல்லா சொத்தும் அவளுக்கு பின்னாடி அவளுக்கு தான். யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். ஆமாம், இங்கே கொஞ்சம் வாமா. வாமா வாமா. இந்தா, இது கல்யாண புடவை, இது நகை. ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இருக்கட்டும், நல்லா இருக்கும். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். கல்யாணம் ரகசியமா நடக்க போகுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க. மற்றபடி ஒரு பிரச்சனையும் வராது. இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்கும். அப்புறம் வர வரேன். ஏன்பா, உங்க சொத்தெல்லாம் எனக்கு வருதுன்னு சொன்னீங்களே, ஊரை சுத்தி வாங்கி வச்சிருக்கீங்களே கடன், அதானே? என்னடா விஜி, முதல்ல கடன் வாங்கி சாப்பிட்றத நிறுத்துங்கப்பா, வெக்க கேடா இருக்கு. நாளைக்கே கல்யாணம் சொல்லிட்டார்ல, இனிமே இந்த சந்தானம் யாருக்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்க மாட்டான், ஒருத்தரை தவிர. அது உங்க மாமனார். ஆக வேண்டியதை பாப்போம், போங்க. முதல் போன். சரி, போங்க போங்க. என்னத்தம்மா சொல்றது? சந்துருவும் பத்மனியும் வந்து பேசின பிறகு மாமா ரொம்ப கோபமாயிட்டாரு. எவந்த எடுத்தாலும் அந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன், நடத்தியே தீர்வோன்னு ஏக டென்ஷன் ஆயிட்டாருமா. நான் கூட வேகத்துல பேசினாருன்னு தான் இருந்தேன். ஏன்னா இந்த காலத்துல கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்கு 2-3 நாள் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரே நாளையில எப்படி கல்யாணத்தை நடத்தி முடிப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நினைச்சு பாக்குறதுக்குள்ள எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டாருமா. மாமா, இப்ப என்ன சொல்றீங்க மாமா? நிஜமா தாண்டா சொல்றேன். பொண்ணுக்கு புடவை நகையெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டே வந்துட்டாரு. நாளைக்கே கல்யாணமா. பூபதியோட முதல் கல்யாணத்துக்கு கூட அவர் இவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தது கிடையாது. இந்த விளங்காத கல்யாணத்துக்கு இவ்வளவு வேகத்தை காமிச்சிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ நாளைக்கே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவான்னு தோணுது. என்னக்கா இப்படி குண்டு தூக்கி போடுறாரு? என்னடி குண்டு தூக்கி போட்டுட்டாங்க? இத்தனை நாள புலி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நிஜமாவே புலி வந்துருச்சு. பாவண்டி அந்த பொண்ணு கண்மணி நம்ம கிட்ட சந்தோஷமா வந்து பேசிட்டு போனா. மேகலா எல்லா வீட்டையும் கட்டி முடிச்சிட்டா. நாளைக்கு கஸ்டமர் கிட்ட ஒப்படைக்க போறா. விசேஷம் நடக்க போகுதுன்னு. இங்க அதே நேரத்துல பூபதிக்கு கல்யாணம்னு பேச்சு முத்தண்ணா வந்து சொல்றாரு. பெரியம்மா, இப்ப என்ன பண்றது பெரியம்மா? இத்தனை நாளா அவங்க பேச்சோட இருந்தாங்க, இப்ப காரியத்தில் இறங்கிட்டாங்க. இனிமே நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நம்மளை நம்பி வந்த கண்மணியை கண்கலங்க விட மாட்டேன். இனிமே தான் நான் யாருங்கிற சுயரூபம் அவங்களுக்கு தெரிய போகுது. அக்கா, நீங்க என்னக்கா பண்ண போறீங்க? இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். யார் தடுத்தாலும் சரி, என் உயிரை போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன். அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. உங்க உடம்பு இருக்கிறது உயிரை போனாலும் பரவாயில்லன்னு சொல்றேன்ல. வாயை மூடு. யாரும் வந்து தடுக்க கூடாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன். அக்கா, விஸ்வா, விஸ்வா,
என்னம்மா? விஸ்வம், மும்பைக்கு அவசியம் போய்தான் ஆகணுமாடா? அம்மா, மும்பையில் இருந்தால் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும்னு தோணுது. டேய் டேய், அதுக்கு இங்கே இருக்கலாம்ல? என்னம்மா குழந்தை மாதிரி பேசுறீங்க? கல்யாணம் நடக்க வேண்டியது அதான் நடக்கலல்ல. போய் வேலையாவது பார்க்குறேன். விஸ்வம், அந்த ஜானகி இல்லைன்னா என்னப்பா? அவளை விட அழகான குணமுள்ள வசதியான பொண்ணு யாரும் பார்த்து- தேவையில்லம்மா, எவளும் தேவையில்லை. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்துக்கிறேன். டேய், சொல்றதை கேளுடா. அம்மா சொல்றதை கேளுப்பா. விஸ்வம், டேய், ஏன் இப்படி விரக்தியா பேசுற? என்னங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? சொல்லுங்க. லட்சுமி, அவன் சொல்றது சரிதானே. எல்லாத்துலயும் விடுபட்டு அவன் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறான்மா. என்னங்க நீங்க அவனுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இல்லம்மா, எப்படியா இருந்தாலும் நம்ம விஸ்வத்துக்கு கல்யாணம் பண்ண போறோம். 6 மாசமோ 1 வருஷமோ அவன் விருப்பம் போல பாம்பேல இருந்து வேலை பார்த்து ரிலாக்ஸ் ஆகட்டும். ஒரு நல்ல பொண்ணா பார்ப்போம், அப்புறமா கூப்பிட்டுப்போம். விஸ்வம், அம்மா சொல்றதை கேளுப்பா. அம்மா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, சரியா? அப்பா, அம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேம்மா, கிளம்புறேம்மா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா. விஸ்வம், விஸ்வம். அம்மா, அழாதீங்கம்மா. விஸ்வம், அம்மா சொல்ற பேச்ச கேட்காம போறேங்கிறேப்பா. சரிம்மா, ஜாக்கிரதையா இருப்பா. நீ உடம்ப பார்த்துக்கோங்க, சரியா? அப்பா பத்திரம். சரிப்பா, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ பார்த்து போயிட்டு வாப்பா. டெய்லி ஃபோன் பண்ணுறேன், கூப்பிட்டு போங்க. லட்சுமி, வரம்மா, வர போயிட்டு வாப்பா. என்னடாச்சு? மும்பையில் வேலைக்கு போகிறத சொல்லிட்டேன். நான் சென்னை கிளம்புறேன்டா. நான் சென்னைக்கு வரேன்ற விஷயத்தை குமாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறியா? ஓகேடா. அம்மாவை பார்த்துக்கடா. டேய், நான் பார்த்துக்கிறேன்டா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரி. ஜானகி கிட்ட பேசணுமேடா. ஒரு நிமிஷம். இந்தடா. ஹலோ, நான் விஷயம் பேசுகிறேன் ஜானகி. சொல்லுங்க. நான் சென்னைக்கு கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணுமே. கண்டிப்பா உன்னை பார்க்கணும், ப்ளீஸ். நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு பின்னாடி வெயிட் பண்றேன். சரி, வரேன். சரி. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ சென்னைக்கு ஒரு டிக்கெட் எடுத்துறியா? சரிடா. ரொம்ப நன்றிமா. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. அதுவும் இந்த நாளுக்கு காரணமான எங்க அப்பா கலையரசு ஓடி போன நாளையும் என்னால மறக்க முடியாது. அசிங்கம், அவமானம், வலி, வேதனை இது எல்லாத்தையும் மனசுல தாங்கிக்கிட்டு இந்த கட்டட வேலையை ஆரம்பிச்சேன். நீங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. சம்பளம் மட்டுமே நோக்கமா இல்லாம இந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் எனக்காக ஒத்துழைச்சிருக்கீங்க. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம். வாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேகலா. நீ பண்ணிருக்கிறது சாதாரண காரியம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். இவங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் உங்களோட ஹெல்ப்பும் தான் இந்த கட்டடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு காரணம். உனக்கு பண்ணதை நான் பிசினஸா நினைக்கலம்மா. யாரையுமே ஏமாத்த கூடாதுன்னு கஸ்டமர்ஸ் மேல நீங்க காட்டின அக்கறை இருக்கு, அதுதாம்மா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சரி, அதை விடுமா. இப்ப நான் வேற ஒரு விஷயமா பேச வந்தேன். என்ன சார், சொல்லுங்க. இவர் என் ஃப்ரெண்டு ரகுபதி, சிடி காலேஜில் ட்ரஸ்டியா இருக்காரு. அவர் காலேஜ் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஹாஸ்டல் கட்டணும்னாரு. அதை யார்கிட்ட கொடுக்கலாம்னு கேட்டாரு. நான் உன் பேரை சொன்னேம்மா. என்னையா சார்? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நான் இது தொழிலா நினைக்கல. இது வரைக்கும் நினைக்கலன்னா என்னம்மா, இப்ப நினைச்சுக்க. இத பாருமா, இந்த கட்டடத்தை கட்டி முடிக்கிறதுல நீ காட்டின ஈடுபாடு, வேகம், உன்னுடைய நேர்மை இதெல்லாம் பார்த்து தான் உன்னை அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. சந்தோஷமா ஒத்துக்க. தாத்தா. ஆமா மேகலா, தொழில் ரீதியா பில்டிங் கட்டி தரதுக்கு எத்தனையோ பில்டர்ஸ் ரெடியா இருக்காங்க.
ஆனால் அவங்ககிட்டலாம் போகிறதுக்கு இவர் விருப்பப்படலை. உன்ன மாதிரி ஒரு ஆள் கட்டி கொடுக்கணும்னு தான் பிரியப்படுறாங்க. இல்லை சார், இந்த கட்டடத்தை நான் ஏதோ ஒரு வேகத்தில் கட்டி முடிச்சிட்டேன். என் அப்பாவுக்கு தப்பான பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் வேற ஒரு வேலையெல்லாம் என்னம்மா மேகலா, வாய்ப்பு தன்னால தேடி வரும்போது அதை பயன்படுத்திக்கணுமா? அவர் இவ்வளவு தூரம் சொல்றாரு, தைரியமா ஒத்துக்குமா? தாத்தா, என்னால் அதை பண்ண முடியுமா? கண்டிப்பா உன்னால முடியுமா? உன் கூடவே நான் இருக்கேன், தைரியமா ஏத்துக்க. நீ எது சொன்னாலும் அதை நான் செய்யறேன். இது பார், வயசானவன் பாக்குறியா? நான் உன் கூட இருக்கிறது யான பலம். இன்னைய மனசுல தெம்பு இருக்குமா? நான் உன் கூடவே இருக்கிறேன், என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிக்கிற. தைரியமா ஒத்துக்க. அப்புறம் என்னம்மா, இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடுமா? நீ நிச்சயம் ஒத்துப்பேன்ற நம்பிக்கையில தான் இவரை செக் கூட வர சொல்லிட்டேன். செக்கை கொடுங்க. இந்தாங்கம்மா, வாங்கிக்க. இது டோக்கன் அட்வான்ஸ் தான்மா. பிரின்சிபாலை நேரில் பார்த்து பேசும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக அட்வான்ஸ் வாங்கிக்கலாமா? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. கிட்டோ, உனக்குண்டான கூலி தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்க. நீ உறுதி சொன்ன மாதிரி காரியம் கரெக்டாக நடந்துடும்ல? தொழில் விஷயத்தில் டவுட்டே வேணாம். ஸ்கூல் கூட செதறிடும், ஒரு செங்கல் கூட முழுசாக இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. குட். உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. பாம்பு பிடிச்சுன்னா கட்டடத்துக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம வண்டி நிற்கும், அதில் ஏறு. நேராக ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணி கையில் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கொடுப்பாங்க. ஜாலியாக கிளம்பி போயிடு. இந்த கட்டடம் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆகிடும். போதுமா? பாய், வரட்டா? உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை, புரசைவாக்கம், சென்னை 84.